தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட மூத்த பத்திரிகையாளர் திரு திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரபு, சொல்லுங்க. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்துல அஜித் என்ற இளைஞரை காவல்துறை அடித்ததுல அவர் உயிரிழந்து போயிருக்காரு அப்படின்ற சம்பவம் பெரும் பரபரப்பை நாடு முழுக்க ஏற்படுத்தியிருக்கு. இப்ப இந்த வழக்குல 5 காவலர்களை கைது பண்ணியிருக்காங்க. கொலை வழக்கு போடப்பட்டிருக்கு. சிபிஐக்கு மாத்திருக்காங்க வழக்க அப்படின்றதுல ஒரு பக்கம். ஆனா இவங்க எல்லாமே இந்த அம்பு மாதிரி தான். எய்தவன் இருக்க அம்பை நோவதேன்னு அதான். அதாவது யார் அதுன்னு சொல்லாமையே இல்ல, அதை கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. யார் இது சரியான ஒரு இல்லைங்க. யார் அந்த சார்னு கடைசி வரைக்கும் சொன்னாங்களா? ஞானசேகரனை தாண்டி அது வந்ததா? வழக்கே முடிக்கப்பட்டு விட்டது இல்ல. இது எல்லாருக்கும் தெரியல. ஒரு விஷயமா இருக்கு. ஞானசேகரன் மேட்டர்லயும் எல்லாரும் யார் அந்த சார்னு யாருக்கும் தெரியாதா? நீங்கள் உட்பட, நான் உட்பட எல்லாருக்கும் தெரியும். பாமரர்களுக்கு தெரியும் யார் அந்த சார்னு. ஒரு யூகத்தின் பேரில், ஒரு சில குறிப்பிட்ட சில ஆதாரங்களின் பேரில். அப்போ யார் அந்த சார்னு ஆம்சாங் வழக்கில் கொலை வழக்கில் திடீர்னு திருவேங்கடன் ஒருத்தர் மட்டும் என்கவுண்டரில் தப்பிச்சு போற மாதிரி இருந்து அவரை சுட்டு கொண்டுட்டாங்களே ஏன்? அப்போ அந்த திருவேங்கடத்துக்கு யார் ஆம்சாங்கை கொலை செய்வதற்கு உத்தரவு போட்டார் என்பது திருவேங்கடத்துக்கு தான் தெரியும். அப்போ திருவேங்கடம் உயிருடன் இருந்தால் அந்த விஐபிக்கு ஆபத்து. அந்த வழக்கில், ஆம்சாங் கொலை வழக்கில். ஸோ இப்படித்தான் காவல்துறையுடைய அணுகுமுறை. அந்த வகையில் நீங்கள் இவங்க யாருன்னு நீங்கள் சொல்லிடுவாங்கன்னால் சொல்ல மாட்டாங்க. மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க? நிகிதாவை பலிகடாவாக்கி அவர் போய் சொல்லிட்டாரு ஏதோ ஒன்று சொல்லி, ஏன்னா நிகிதா லெவலில் இதை முடிச்சிருவாங்க. ஆனால் நிகிதாவுக்கு சில இடங்களில் நெருக்கம் இருப்பதாக தெரிகிறது மதுரை வட்டாரத்தில். அந்த தைரியத்தில் தான் அவர் இவ்வளவு செய்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இதில் கடைசி வரைக்கும் அந்த ஏடிஜிபி யாரு, அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாரு, அந்த மாண்புமிகு யாரு, இதெல்லாம் வெளியில வராது. திமுக சிபிஐ விசாரிக்க மாட்டாங்களா? உங்களை அனுப்பின டிஎஸ்பி ஏடிஎஸ்பி யாரு அப்படின்ற ஒரு விசாரணை அவங்க மேற்கொள்ள மாட்டாங்களா? சிபிஐ ஸ்டேட் போலீஸுக்கு இருக்கிற பயஸ், அதாவது ஒரு சார்பு நிலை, ஆட்சியாளர்களுக்கு பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை மாநில போலீஸுக்கு இருக்கா மாதிரி சிபிஐக்கு இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே சமயத்தில் சிபிஐ ஏதோ அதாவது சர்வ வியாதிகளுக்கும் அது ஒரு தீர்வு, லேகியம் அப்படின்னு நான் நம்பலை. ஏன்னா சாத்தாங்குளம் வழக்கில் கூட அதிமுக ஆட்சியில் அந்த கஸ்டடியல் டெத் வந்தபோது, அந்த அப்பா பையன் வந்தபோது சிபிஐ 5 வருஷம் ஆச்சு. பெரிய இறுதி தீர்ப்பு இன்னும் கிடைக்கல. அந்த போலீஸ்காரர்கள் பேரில் வழக்கு வந்தது. அந்த போலீஸ்காரர்கள் யார் சொல்லி அப்படி செய்தார்கள்? அந்த அப்பா மகனை அடித்தார்கள் என்பது உண்மை. அவர்கள் கைது செய்யப்பட்டு வழக்கு நடக்கிறது. இப்போ இதே மாதிரி தான். நான் இதில் திமுக அதிமுக ஏதோ திமுகவுக்கு விரோதமாக சொல்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதே அதிமுக இருந்த போதும் யாரோ ஒரு உயர் அதிகாரி சொல்லி தானே அந்த தைரியத்தில் தானே அடிச்சிருக்கணும். அந்த உயர் அதிகாரி பெயர் கடைசி வரைக்கும் வெளியில வரலையே. வெளியே வராம இருந்தா அது எப்படி நீதியா இருக்கும்னு கேட்கிறேன். அதுதான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நீதித்துறையுடைய நிலைமை அப்படித்தான். முதலமைச்சர் கால் பண்ணி சாரி கேட்கிறாரு, உங்களுக்கான நீதியை நாங்க பெற்று தருவோம்னு சொல்றாரு. ஆனா அந்த அதிகாரி எப்படி நீதியை பெற்று? சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். டிஎஸ்பி மானாமதுரை போய் 50 லட்சம் ரூபாய் பணம் தர்றேன்னு சொல்றாரு. யார் சார்பில் சொல்றாரு? அரசு சார்பில் சொல்லலை. 50, ஏன்னா அரசு சார்பில் 5 லட்சம் தான் நிவாரணம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு இலவச மனை ஒன்று கொடுத்துருக்காங்க. அரசு பணி கொடுத்துருக்காங்க. அது மறுநாளே போய் கொடுக்கும்போதே அவர்கள் உள்ளுக்குள்ள எவ்வளவு அரசு நர்வஸாக இருக்கிறார்கள், நடுக்கமாக இருக்கிறார்கள். இந்த விஷயம் எவ்வளோ பெரிய ஒரு பூதாகரமாக வரும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லைன்னு தெரியுது. இல்லைன்னா மறுநாளே போய் இப்படி கொண்டு போய் கொடுப்பாங்களா? அதாவது கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாலே இதில் ஏதோ மர்மங்கள் இருக்கின்றன. யாரையோ காப்பாற்றுவதற்கு முயற்சி நடக்கிறது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இப்போ நீங்கள் 50 லட்சம் ரூபா சப்போஸ் அந்த குடும்பம் ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க. ஒத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. 50 லட்சம் ரூபாய் பேசினாங்க. எல்லா பத்திரிகைகளும் டிவி சேனல்லையும் செய்தி வந்துருச்சு. 50 லட்சம் ரூபாய் டிஎஸ்பி மானாமதுரை போய் பேரம் பேசினாரு. கூட சேங்கை மாறன், திமுக மற்ற நிர்வாகிகள் போனாங்க. யார் சொல்லி அவர்கள் போகிறார்கள்? அப்படியே அந்த குடும்பம் அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த 50 லட்சம் யார் கொடுப்பார்கள்? நிகிதாவுக்கு 50 லட்சம் பணம் இருக்கிறதா?
தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு. இல்லை மேலதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாண்புமிகுகள் இவர்கள் யாராவது தங்கள் பெயர் வெளியே வரக்கூடாது என்பதற்காக இந்த 50 லட்சம் டிஎஸ்பி சம்பளத்திலேருந்து வந்து 50 லட்சம் கொடுக்க போறாரா? சம்பளமே 50 லட்சம் இல்லை இல்லை, அதான் சம்பளத்துல இருந்தனா இவன் அவர் லஞ்சம் வாங்குறதாவே வச்சுப்போம். வாங்கின லஞ்சத்தை கொண்டு போய் யாரோ ஒரு கேஸ்ல கொடுக்க போறாரா? அவரு 5 லட்சமா இருந்தா கூட கொடுத்துருவாரோன்னு நினைக்கலாம். 50 லட்சம் இப்படி வந்து இதெல்லாம் தான் வந்து பின்னால வந்து யாரோ ஒரு விஐபி இருக்கிறார். ஆனால் அந்த விஐபி நீங்க சொல்ற மாதிரி கடைசி வரைக்கும் வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாமலே போகலாம். சிபிஐ விசாரணை வந்ததுனால வெளியில வந்துடும் அப்படிங்கிறது நிச்சயம் இல்லைங்கிறதா நான் சொல்றது. யாரையாவது பலிகடை ஆக்கி விட்டு போவார். ஏங்க ஆனானப்பட்டு செந்தில் பாலாஜி அவ்வளோ நாள் உள்ள இருந்தாரு, திடீர்னு வந்து அவர் வந்து எங்கேயோ போனார், ஒரு உத்தரவு வாங்கினார் நீதிமன்றத்தில். கபில் சிபால்கள் போன்றவர்கள்லாம் வந்து அபிஷேக் மனு சிங்வி போன்றவர்கள்லாம் வந்து ஆர்கியூ பண்ணாங்க. டப்புன்னு அவர் மறுபடியும் மந்திரி ஆகிட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு முறை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது தான் நீங்கள் பதவி விலக போகிறீங்களா இல்லையாங்கிற மாதிரி கேட்டு அப்புறம் பதவி விலகினார். பொன்முடி தண்டனையே கொடுத்துட்டாங்க அவருக்கு. அதுக்கப்புறமும் வந்து அதுக்கு இடைக்கால உத்தரவு வாங்கி அவர் வந்து அமைச்சராக தான் இருந்தார். நடுவில் அந்த சிவா விஷ்ணுன்னு இந்த அசிங்கமாக வந்து சைவம் வைணவம் பற்றி கொச்சையாக ஆபாசமாக மேடையில் பேசினதுக்கு அப்புறம் தான் அவரை வந்து பதவியிலேருந்து விலக்குனாங்களே தவிர அந்த வழக்குக்காக வந்து விடுவிக்கவில்லை. வழக்கில் வந்து அவர் வந்து மேனேஜ் பண்ணி போய் இடைக்கால தடை வாங்கிட்டார். எப்படி வாங்கினார் இதெல்லாம் பேசுனா நம்ம வந்து நிறையா டெல்லி தமிழ்நாடு டெல்லி அரசியல், அதை தாண்டி நீதிமன்ற அரசியல், இது எங்கெங்கேயோ போகும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் வந்து நீதிபதிகள் அனைவருமே வந்து புனிதமானவர்கள் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. அப்படி புனிதமானவர்களும் இருக்கிறார்கள், நிறைய பேர் இல்லாமலும் இருக்கிறார்கள். அதோட நம்ம நிறுத்திக்கிறது தான் நமக்கு நல்லதாக இருக்கும். அதனால வந்து இது எப்படி வரும்னு தெரியாது. இப்போ இந்த நிகிதாவுக்கு பின்னால் இருந்த அந்த விஐபி அல்லது விஐபிகள் யாருன்னு கடைசி வரைக்கும் வெளியில் வராமல் போகலாம். ஆனால் நிச்சயமாக இந்த டிஎஸ்பி இப்போ வந்து ஐ திங்க் அவரை வந்து ஆயுதப்படைக்கு மாற்றிருக்காங்களோ இல்லை ஏதோ ஒரு காத்திருப்பு பட்டியல் மாற்றிருக்காங்களோ இல்லை சஸ்பெண்ட் பண்ணால் கூட ஆக்சுவலாக என்ன பண்ணணும், நீங்கள் டிஎஸ்பி தான் அந்த அன்அஃபிஷியல் தனிப்படை அனுப்புகிற. அந்த தனிப்படையில் ஒரு எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோட கிடையாது, எல்லாருமே கான்ஸ்டபிள். ஒரு தனிப்படையில் அப்படி இருக்கவே முடியாது, இருக்கவே கூடாது விதிமுறைப்படி. இவ்வளவு விதிமீறல்கள் நடந்திருக்கின்றன என்றால் அந்த டிஎஸ்பியை வந்து நீங்க இவ்வளவு நேரம் கைது பண்ணியிருக்கணும். ஒரு டிஜிபி வந்து ஒரு பாலியல் வழக்கில் கைது பண்ணீங்க ராஜேஷ் தாஸை. அதுக்கப்புறம் அவர் விடுதலையாகி வந்துட்டாரு. அப்புறம் நைஸா வந்து அவர் கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்னு சொல்லி அவருக்கு மாலை போட்டு அமுச்சு விட்டாங்க. அது வேற விஷயம். ஆனால் ஒரு டிஜிபியை கைது, இப்போ ஏடிஜிபி அந்த ஜெயராம் இந்த போய் அந்த அந்த விஷயத்தில் வந்து கைது பண்ணாங்க. அப்புறம் ராத்திரியே வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. அது கேட்டால் கைது இல்லைன்னு ஒரு ஏதோ சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு டிஎஸ்பியை கைது பண்ணுவது வந்து இன்னும் பெரிய வந்து கஷ்டமான விஷயமா இருக்காது. அப்போ அவரை கைது பண்ணலை அப்படின்னா, எப்பவுமே பண்ணுனா என்ன பண்ணுவாங்க, அவங்க என்னையாங்க கைது பண்ணீங்க, எனக்கு மேலேருந்து இன்னார் தானே கூப்பிட்டு சொன்னார், அவருடைய ஆசீர்வாதத்தில் தானே நான் வந்து பண்ணேன், அவருடைய அன்புனால தான் நான் பண்ணேன், அவருடைய உத்தரவுனால தான் நான் பண்ணேன் அப்படின்னு யார் பேரையோ அவர் வந்து சொல்ல வேண்டிய அழுத்தம் கட்டாயம் வரும். அப்போ அவர் கைது பண்ணாமல் விட்டா தானே அவர் கொஞ்சம் அடக்கி வாசிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதுதான் நடந்திருக்கிறது. அதனால் இது காவல்துறைக்கு சாரி கேட்டுட்டாரு முதல்வர். சாரி கேட்டு ஒரு உயிர் திரும்பி வருமா? சாரி கேட்டதுனால வந்துருமா? இப்போ நீங்கள் வந்து சுய ஒழுக்கம்னு காவல்துறைக்கு இன்னைக்கு தனிப்படை வந்து அன்அஃபிஷியலாக வைக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு தான் வந்து, அப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி காவல்துறையினர் என்ன தவறு செய்கிறார்கள் என்பதை உளவு பார்ப்பதற்காகவே ஒரு துறை இருக்கிறது அவங்களுக்குள்ளே, விஜிலன்ஸ். காவல்துறையினர் செய்யும் தவறுகளை குற்றங்களை கண்டுபிடித்து மேலிடத்திற்கு சொல்வதற்கு. அதெல்லாம் என்னாச்சு? உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது இத்தனை நாட்களாக? இவங்க 2021 வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னால் அதிமுக பிரிவிலையும் இதே தான் நடந்ததுன்னு சொன்னால் அது வேற. ஏன்னா இப்போ போய் அவங்கள கேட்க முடியாது, இருக்கும்போது தான் கேட்டிருக்கணும். அப்போது 2021 4 வருஷமா இந்த தனிப்படை வந்து அன்அஃபிஷியலாக வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு இடத்துல மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க அன்ஆத்தரைஸ்டு. ஏன் அன்ஆத்தரைஸ்டு? நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த மேலதிகாரி மாட்ட முடியாது, அவரை மாட்டி வைக்க முடியாது. இதுதான் இதோடைய பின்னணி.
இது எப்படி போகும் அப்படின்னு தெரியல. இதை காவல்துறை வந்து நிறைய இடங்கள்ல வந்து இந்த அத்துமீறல் அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு உதாரணமாக நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிருவேன். விருதுநகரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசு ஆலை ஒன்று போய் இதாகி ஒரு 9 பேர் இறந்துட்டாங்க. இது எனக்கு தெரிஞ்சு இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15 விபத்துகள், இந்த மாதிரி பட்டாசு ஆலை விபத்துகள் அதிமுக ஆட்சியிலும் நடந்திருக்கு. இதில் கொஞ்சம் அதிகமாக நடந்திருக்கு திமுக ஆட்சியில். இதே மாதிரி கஸ்டோடியல் டெத்து அதிமுக ஆட்சியில் மட்டும் நடக்காமல் இல்லை, இந்த சாத்தாங்குளம் உட்பட சிலது நடந்திருக்கு. ஆனால் திமுக ஆட்சியில் இது வரைக்கும் 25 நடந்திருக்கு. நீங்கள் எப்போவுமே தமிழ்நாட்டில் வந்து ஆட்சிகளை வந்து நீங்கள் வந்து எது பெட்டர் ஆட்சின்னு பார்க்குறது வந்து குற்றங்கள் வந்து இங்கே எவ்வளவு நம்பர், இங்கே எவ்வளவு நம்பர், இங்கே எவ்வளவு ஊழல், இங்கே அவ்வளவு ஊழல், இங்கே எவ்வளவு மோசம், அங்கே எவ்வளவு மோசம், இந்த ஒப்பிடுதலில் தான் நீங்கள் வந்து இது பெட்டர் அது வந்து பெட்டர் இல்லைன்னு சொல்ல முடியும். மக்களும் வந்து ஆனால் தான் மாறி மாறி ஆட்சி மாற்றம் ஒரு இந்த தடவை திமுக அடுத்த அதிமுகன்னு வருது. எம்ஜிஆர் இருக்கும்போது மட்டும்தான் 13 வருஷம் தொடர்ந்து இருந்தார். ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க 5 வருஷம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி வந்து அப்போ அவங்க மறுபடியும் வந்தாங்க. ஜெயலலிதா இறந்து போனதுனால எடப்பாடி வந்தாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ரொம்ப வருஷம் 1967க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாறி மாறி அதிமுக உருவானதுக்கப்புறம் மாறி மாறி தான் ஆட்சி வந்திருக்காங்க. அது எம்ஜிஆர் பீரியட் தவிர, எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த அளவில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ அதான் சொன்னேன், விருதுநகரில் வந்து அந்த மக்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? நிவாரணம் கேட்குறாங்க. ஆமாம், செத்து போய் கள்ளசாராயம் குடிச்சா 10 லட்சம் ரூபா ஒரு ஆளுக்கு தரீங்க. ஆமாம், குடிச்சு செத்து போனோம், அரசு எல்லாம் கொடுத்துருவாங்க போல. ஆமாம். ஆனால் பட்டாசு ஆலையில் வந்து வெடி விபத்து வர்றதுக்கு காரணம் வந்து 2 விஷயம். ஒன்று அஜாக்கிரதை, கவனக்குறைவு. அது கரெக்டாக அதுக்கான கையுறைகள் இருக்கணும், அதுக்காக சில சேஃப்டி, அந்த சேஃப்டி ரூல்ஸாக அந்த ஓனரோ அந்த எம்ப்ளாயீஸோ வந்து அவங்க கடைப்பிடிக்காதது ஒரு காரணம். பட் அது கடைப்பிடிக்கிறாங்களான்னு பார்க்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? அரசுடைய. அரசுன்னா அந்த துறை வேலை, அந்த துறை, அது அரசு. அவங்க என்ன அரசு அதிகாரிகள் வந்து, அதாவது பட்டாசுன்னா எல்லாமே ஒரே பட்டாசு இல்லை. சில இடங்களில் வந்து நீங்கள் தீபாவளிக்கு வந்தால் குருவி வெடி, சிலது ஊசி பட்டாசு, சிலது ஆட்டம் பாம், இப்படி பல வகை வெடிகள் இருக்குது. இந்த ஆட்டம் பாம் வெடிக்கணும்னா அதுக்கு தனி லைசன்ஸு. நீங்கள் வெறும் குருவி வெடி, லட்சுமி வெடி மட்டும்னா அதுக்கு ஒரு லைசன்ஸ். இப்படி லைசன்ஸுகளில் பல வகைகள் இருக்குது. நீங்கள் ஆட்டம் பாம் மாதிரி கொஞ்சம் ராக்கெட்டு தயார் பண்ணணும், அதுக்கு ஒரு அடிஷ்னல் லைசன்ஸு. இப்படி தான் அந்த உரிமை அந்த வகைப்படும். என்ன பண்ணுவாங்க வழக்கமானு கேட்டால், ஒரு நமக்கு புரியுதா, ஊசி பட்டாசுக்காக ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டு ஆட்டம் பாம் அடிப்பான், ஆட்டம் பாம் தயார் பண்ணுவான். இது சட்டப்பிரகாரம் தவறு. அதிகாரிகளுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு இது தெரியும், காசை வாங்கிட்டு அமைதியாக விட்டுருவாங்க. அப்படி வரும்பொழுது அந்த சேஃப்டி இதெல்லாம் வந்து பாதுகாப்பு குறைபாடுகள் வரும். குறைபாடுகள்னால விபத்துகள் வரும். ரைட்டு. இதில் வந்து நீங்கள் இதை தாண்டி அந்த ஓனரை கைது செய்வாங்க, அப்புறம் அவர் பெயிலில் வந்துடுவார். இது வழக்கமான விஷயம். இவங்க போராட்டம் பண்ணாங்க. அவங்களுடைய கேள்வி என்னன்னா, கள்ளசாராயத்துக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்க, இதுக்கு ஏதோ 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுக்குறாங்க ஒரு மரணமடைந்தவருக்கு. கேட்குறது நியாயம் தானே? தப்பு பண்ணி கள்ளசாராயம் ஒரு குடிச்சிட்டு 10 லட்ச ரூபா வாங்குறது அவனுக்கு கொடுக்குறீங்க, எங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறீங்க, பத்தாதுன்னு கேட்குறான். நியாயம்தான். ஏன்னு கேட்டால் முதலாளியே தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த முதலாளி சேர்த்து அந்த அரசு அதிகாரிகள் தான் பொறுப்பு. இவங்கள் பாதுகாப்பு, நீங்கள் கவசம்லாம் வந்து நீங்கள் போடலை அப்படின்னு சொன்னால், சாதாரண கூலி வேலை ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா 500 ரூபாய்க்கு வேலை செய்கிறவன், அதுக்கு மேலே அவங்ககிட்ட நீங்கள் என்ன பொறுப்பை, கடமை, உணர்வை எதிர்பார்க்க முடியும்? அவனுக்கு வந்து யார் வாங்கி கொடுக்கணும்? அந்த பாதுகாப்புக்கான அந்த உபகரணங்களை வந்து முதலாளி வாங்கி கொடுக்கணும். கொடுக்கலன்னு வைங்க, அவன் ஏன் வாங்கி கொடுக்குறான்? இந்த காசுக்கு பதிலாக அரசு அதிகாரிகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டா இது அவசியம் இல்லைன்னு. இதுதான் பொதுவாக நடக்கக்கூடிய இந்த சிவகாசி, விருதுநகர் அந்த பகுதியில் நடக்கும். அவங்கள வந்து அங்கே இருக்கிற எஸ்பி வந்து என்ன சொல்கிறாரு, கலைஞ்சு போக சொல்கிறாரு. போராட்டம் நடு ரோட்டில் மறியல் பண்ணாங்க. அவங்க கலைஞ்சு போகல, குடும்பத்தோடு வந்து உட்காந்துருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்டவங்க ஒரு சொல்கிறாரு, நீங்கள் ஒழுங்குமுறையாக போய் நான் சொல்கிறது கேளுங்க, இல்லைன்னா வேறு மாதிரி ஆகிடும். யாரை மிரட்டுறீங்க? உயிர்கள் 9 உயிர்கள் பறி போயிருக்கேன்னா யாருடைய தவறோ? ஒரு விபத்து. இது மாதிரி அடிச்சு கொலை இல்லை, யாரும் அடிக்கலை, விபத்து. அதுக்கு அவங்க நிவாரணம் கேட்குறாங்க. அது நான் பேசுகிறேங்க, மேலிடத்துல பேசி உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே நல்ல பதில் வரத்துக்கு ஏற்பாடு பண்ண, கொஞ்சம் அவங்களுக்கு மன ஆறுதலை சொல்லி கொஞ்சம் நல்லபடியாக சொல்லி அனுப்பலாம். கொஞ்சம் அவங்க வேகமாக பேசலாம்.
அந்த துக்கத்தினால அவங்க பட் துக்கமாக இருக்கிறவங்க வந்து அப்படிதான் கொஞ்சம் ஆவேசமாக பேசுவார்கள். அந்த எமோஷன், அந்த உணர்ச்சிகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு சைக்கலாஜிக்கலாக ஒரு டிஎஸ்பிக்கு ஒரு எஸ்பிக்கு வந்து அந்த ட்ரைனிங் இல்லைன்னால் நம்ம காவல்துறையோட நிலை வந்து எவ்வளோ ஸ்காட்லாண்ட் யார்டுன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? இது ஸ்காட்லாண்ட் யார்டாது, சுடுகாடு. ஏன்னா அந்த அந்த ட்ரைனிங் ஒரு கான்ஸ்டபிளுக்கு இல்லைன்னா ஐயோ இல்லையே அப்படின்னு நீங்கள் வந்து ஆமாம்மா ட்ரைனிங் கரெக்டாக பண்ணணும்னு சொல்லலாம். எஸ்பிக்கு இல்லைன்னா ஐபிஎஸ்ல இருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வந்து ஒரு டிஎஸ்பி சுதீர்னு ஒரு பெண் வந்து வேறு யாரோ ஒரு பையன் பாலியல் ரீதியாக துன்புறுத்துறான், ஆபாச மெசேஜ் அனுப்புகிறான், பின்னாலேயே வரான், தொடக்கூடாத இடத்துல வேணும்ட்டே வந்து ரோட்டில் போகும்போது வந்து அப்படி போய் மோதுறது, அங்கே தொடர்றது, இங்கே தொடர்றது, இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவன் ஏதோ பெரிய இடத்து பையனா, கொஞ்சம் ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள பையன். இவங்க புகார் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. டிஎஸ்பி அவங்க வீட்டுக்கு வந்து அவரே போய் வந்து புகாரை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. பெண்ணுக்கு நியாயமாக நடந்து கொள்ள, அதாவது குற்றம் பாதிக்கப்பட்டவருக்கு நியாயம் இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டவருடைய சார்பில் போய் அந்த வீட்டில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கார். அவரோ அவரை சார்ந்தவர்களோ. அந்த பெண் வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு. எதனாலன்னா ஏற்கனவே ஒருத்தன் வந்து பாலியல் வம்பு பண்ணா, இதை போய் சொல்ல போக டிஎஸ்பியோட குடைச்சல் அதிகமாக போச்சு. டிஎஸ்பியும் வித்தியாசமாக பேசுகிறார் அப்படின்னா உங்களுக்கு புரியணும். இதுக்கு அவனே பரவாயில்ல அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை, அப்படியா இருந்தால் என்ன சூழ்நிலைன்னு புரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பெண் வந்து தற்கொலை பண்ணியிருக்கு. இப்போ இதை மாதிரி வந்து நம்ம வந்து நிறைய வந்து சொல்லலாம். இங்கே நுங்கம்பாக்கத்தில், சென்னை நுங்கம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வயது 4ஆம் கிளாஸ் நம்ம படிக்கிற பொண்ணு, அது வந்து மயக்க ஊசி போட்டு ஒரு எஸ்ஐ, ஆயுதப்படை எஸ்ஐ மயக்க ஊசி போட்டுட்டு பாலியல் வன்முறை பண்ணியிருக்காரு. யாரு? ஒரு எஸ்ஐ. இப்படி நீங்கள் தேவனாம்பேட்டை தேனி பக்கத்தில் அங்கே வந்து ஒரு வக்கீல் பாண்டியராஜன் யாரோ ஒரு வக்கீல், அவர் ஏதோ ஒரு வழக்கு விஷயமா அந்த போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்காரு. அது கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. அதனால் என்ன பண்ணார், தகவல் அறியும் சட்டத்தில் வந்து எனக்கு நான் நீங்கள் வந்தபோது என்ன விவாதம் நடந்தது அதெல்லாம் எனக்கு வீடியோவாக வேணும்னு ஏதோ தகவல் அறியும் சட்டத்தில் உரிமை பிரகாரம் கேட்குறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அவருக்கு இது வேறு ஏதோ கேஸ் கொடுத்துட்டாங்க. அதில் அந்த வீடியோவில் கவனிக்காமல் என்ன பண்ணிட்டாரு, இன்னொரு வீடியோவும் இணைஞ்சிருக்கு. யாரோ ஒரு ஆள் வந்து ஆட்டோக்காரர் வந்து தண்ணி அடிச்சுட்டு டாஸ்மாகில் நடு ரோட்டில் உட்காந்து இன்னும் சலம்பல் பண்ணியிருக்கான். ரொம்ப சகஜமாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது. அவனை கூப்பிட்டு வந்து ஸ்டேஷனில் வந்து அடின்னு அடிச்சிருக்காங்க. அந்த அடிக்கிறது வந்து அந்த வீடியோவில் பதிவாயிருக்கு. ஆனால் வந்து இது இருக்குன்றது கவனிக்காமல் அது இலவச இணைப்பாக வந்து விட்டது. அந்த வக்கீல் என்ன பண்ணிட்டாரு, இது ஃபுல்லாக வைரல் பண்ணி விட்டார் சோஷியல் மீடியாவில் போட்டு. முதல்ல வந்து என்ன பதில் சொல்கிறாங்க காவல்துறைன்னா, அந்த ஆட்டிடியூட் பாருங்கள். அடித்தார்கள் போலீஸில், ஆனால் அவருக்கு எந்த காயமும் படவில்லை. என்ன பதிலுங்க? இந்த ஃபுட்டேஜ் இல்லைன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அடிக்கவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இது பை மிஸ்டேக் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அவர் யாரோ ஒரு அஸ்லாமோ என்னமோ அந்த இன்ஸ்பெக்டரு, அப்புறம் ஒரு கூட 4 பேர் அடித்தவங்க 5 பேரை வந்து ஆயுதப்படைக்கு மாற்றிட்டாங்க. ஆயுதப்படையில் 6 மாதம் இருந்துட்டு மறுபடியும் போஸ்டிங் வாங்கிட்டு வந்துடுவாங்க. யாரையாவது ஒரு மந்திரியை பிடிச்சோ இல்லை காசு கொடுத்தோ போஸ்டிங் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இதே தான் பண்ணுவாங்க அவங்க. அவங்களுக்கு நடவடிக்கை இந்த ஆயுதப்படைக்கு மாற்றுவது ஒரு நம்பிக்கை. ஆயுதப்படைங்கிறது என்ன, ஏதாவது குப்பை கூடமா? தமிழ்நாடு காவல்துறையில் ஆயுதப்படை என்பது குப்பை கூடமா, குப்பை தொட்டியா? வேண்டாதவர்கள் சரியில்லாதவர்கள்லாம் கொண்டு போய் அங்கே போடுறதுன்னா, அதுக்கப்புறம் அந்த ஆயுதப்படையிலேருந்து மறுபடியும் வேறு இடத்துல போடுறீங்கன்னா அப்புறம் அது குப்பையாக இல்லாமல் எப்படி இருக்கும்? இப்படி உங்களுக்கு நான் தூத்துக்குடி சொல்லிட்டேன். இப்போது சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு சேனலுடைய செய்தியாளர்கள் மணல் செம்மண் கடத்தல்னு சொல்லி போய் விசாரிக்கிறதுக்கு போனால் அங்கே ஒரு 20-30 பேர் மணல் கடத்திக்கிட்டு இருக்கான். அவங்க போய் இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கோம் ஆனால் வழக்கமாக வந்து சொல்லுவாங்க, அந்த மைக்கை பிடிச்சிட்டு மைக்கை மூடிட்டு அடிக்கிறார் அந்த செய்தியாளரையும். சிலம்பரசன் ஒரு செய்தியாளர், அப்புறம் ஒரு ஃபோட்டோகிராஃபர், 2 பேரையும். மீடியாவுடைய நிலைமையை பாருங்கள். இங்கே போக்குவரத்து கழகம், சென்னையில் போக்குவரத்து கழகத்தில் பஸ்ஸெல்லாம் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு உள்ளே போய் வந்து வடபழனியில் நினைக்கிறேன், அங்கே போய் அதை ஃபோட்டோலாம் எடுத்து வந்தால் போக்குவரத்து ஊழியர்கள்லாம் சேர்ந்து அந்த மீடியாக்காரை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. இப்போ அந்த
செல்லை ஃபோட்டோ எடுத்த செல்லெல்லாம் பிடுங்கிட்டு. காவல்துறைக்குள்ளேயே இப்படி வந்து நடக்குது அப்படின்னு சொன்னால் வெளியில் வந்து நடப்பது வந்து ஆச்சரியம் இல்லை. நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை சிங்கம் புணரி சிவகங்கைக்கு வந்த சோதனை, ஏன்னா அந்த வரிசையாக சிவகங்கையில் வருது. 2ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் வந்து திடீர்னு வந்து காரில் வந்து அந்த ஸ்கூல்லுடைய தனியார் பள்ளி அந்த ஸ்கூல்லேருந்து அந்த பையனை வந்து ஆஸ்பத்திரியில் வந்து வலிப்பு வந்து அவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு போட்டு அவங்க வீட்டுக்கும் பெற்றோர் கூப்பிட்டு உங்கள் பையனுக்கு வலிப்பு வந்துடுச்சு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோன்னு சொல்லுவோம். ஆஸ்பத்திரியில் வந்து போட்டு போகிறாங்க, ஆல்ரெடி வந்து டெட்டு, உடம்பு பூரா காயங்கள். எத்தனாம் வகுப்பு பையன்? 2ஆம் கிளாஸ், 7 வயசு பையன், அஸ்வின் தான் பேர். அந்த பையன் என்ன தப்பு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? மேக்சிமம் என்ன பண்ணியிருக்க முடியும்? ஒரு பென்சில் திருடி இருக்கலாம், ஹோம்ஒர்க் எழுதாமல் போயிருக்கலாம், வாரியாரை எதிர்த்து ஏதாவது பேசியிருக்கலாம். இவ்வளோதான், ஒரு 3-4 மீட்டருக்குள்ளதான். இதை தாண்டி வேற ஒன்றும் இருக்கு இல்லை. ஒரு பென்சில் திருடி இருக்கலாம், பக்கத்து பையனோட பென்சிலும் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கலாம். இவ்வளோதான் நம்ம பண்ணியிருக்க முடியும். 2ஆம் கிளாஸ் பையன், வேற 7 வயசு பையன் என்ன பண்ண முடியும்? அவனை அடிச்சு காயம், அந்த காயம்ங்கிறத தாண்டி அவன் இறந்து போக உடலை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வந்து வலிப்பு வந்து இருந்ததுன்னு சொல்லிட்டு உடம்பு போட்டுட்டு வந்துட்டாங்க. அவன் குடும்பத்தில் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம், போய் பாருன்னா ஆஸ்பத்திரியில் யாரோ கொண்டு வந்து போட்டாங்க. அந்த ஸ்கூலோட டிரைவர் மாதிரி இருந்துச்சுன்னு ஏதோ அங்கே பார்த்தவங்க. இப்படி எல்லா இடங்கள்லையும் வந்து, ஏன்னா நீங்கள் ஏதோ காவல்துறை என்பது மக்களுடைய பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய காவல்துறையிலேயே ஒழுக்கம் இல்லை என்றால் ஆசிரியர்களிடமோ தனியார் பள்ளிகளிடமோ இல்லை மற்ற இடங்களிடமோ எப்படி நீங்கள் வந்து ஒரு ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியும்? ஆக இந்த சமுதாயம் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து நீங்கள் முதல்ல அரசு தலைமை, அமைச்சர்கள், அதிகாரிகள், காவல்துறை, ஆசிரியர்கள், இப்படி வரிசையாக நீங்கள் வந்து வரும்பொழுது இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை சரி செய்ய வேண்டிய கடமை, பொறுப்பு யாருக்கு? அரசுக்கு தானே. சார், இப்போ இந்த கஸ்டோடியல் டெத் இருக்குல்ல, இந்த கஸ்டோடியல் டெத் வழக்கு இப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்கு? சிபிஐக்கு மாத்தினது பிளஸ்ஸா மைனஸா எப்படி பாக்குறீங்க? இல்லை, சிபிஐக்கு மாத்தினது வந்து நான் வந்து அதான் சொன்னேன், அதனால வந்து எல்லா உண்மைகளும் வெளியே வந்துரும்னு வந்து நான் நம்பலை. மறைக்க வேண்டியதை மறைப்பவர்கள் மறைத்து விடுவார்கள். சிபிஐயில் இருப்பவர்களும் மனிதர்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ரொம்ப நாசூக்கா சொல்லி நிறுத்திடுறேன். நான் சிபிஐ குறைவாக சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். அப்படி சொல்ல, சிபிஐயில் இருப்பவர்களும் மனிதர்கள் தான். அதனால வந்து அவங்க எல்லாருமே தப்பு பண்றவங்க அப்படின்ற அர்த்தத்துல சொல்லல. ஆனா அவர்களுக்கும் தேவைகள் இருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் சிபிஐ வழக்கா போனது எல்லாமே வந்து உண்மைகளை வெளிக்கொண்டு வந்ததா அப்படின்னு கேட்டால் தி ஆன்சர் இஸ் எஸ் அண்ட் நோ. சில வழக்குகளில் உண்மை, சில வழக்குகளில் இல்லை. அப்போ அந்த இல்லைங்கிற இடத்துல வந்து எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் வந்து அது நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னால், இப்போ சொல்கிற மாதிரி அந்த சார் வெளியே வரவே இல்லை. சிபிஐக்கு போல அது இருந்தாலும் சார் வெளியில் வரல. திருவேங்கட மேட்டர் சொன்னேன். இந்த மாதிரி வரிசையாக நிறைய மேட்டர் இருக்குது. அந்த தம்பி மேட்டர் வந்து 250 கோடி ரூபாய்க்கு வாட்ச் வாங்கினாரு. சரி, இடியில் போய் தடை வாங்கிட்டு வந்துட்டாங்க, அவங்க பேரெல்லாம் விசாரிக்கக்கூடாதுன்னு. பட் அந்த கேள்விக்கு பதில் வரலையே. 6 மாதத்துக்குள்ளே, 1 வருஷத்துக்குள்ளே 250 கோடிக்கு வந்து வாட்ச் எப்படி வாங்கினாங்க? அது கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அது வருமான வரித்துறை தான் அந்த கேள்வி கேட்கணும். ஆனால் அதுதான் நான் சொல்கிறது, நம்மளுடைய நீதித்துறையில் உள்ள அந்த சட்ட அமைப்பில் உள்ள ஓட்டை என்னன்னா, ஒரு கொலை வழக்கு வந்ததுனால் அந்த கொலை வழக்கில் இன்னார் பேர் குற்றச்சாட்டு கொலைனா, அவர் வந்து கொலை செய்தாரா இல்லையா, நிரூபணங்கள் இருக்கின்றனவா இல்லையா, சாட்சிகள் என்ன சொல்கின்றன, குற்றவாளியா இல்லையா, இல்லை பெனிஃபிட் ஆஃப் டவுட்டில் வந்து நிரூபணமாகவில்லை என்றால் அவர் விடுதலை செய்யப்படுகிறார். இல்லை அவர் நிரபராதி என்று கூட விடுதலை செய்யப்படலாம். இதை தாண்டி சரி நிரபராதின்னு விடுதலை பண்ணிட்டீங்க, அப்போ அந்த கொலையை யார் பண்ணா? இல்லையா? இப்போ யாரையோ வந்து ஒரு கொலையில் நிரபராதின்னு ஒரு விடுதலை பண்ணுறாங்கன்னு வைங்க. அந்த விடுதலை பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து யார் வந்து அந்த குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சிஸ்டத்தில் வழியே இல்லை. கோர்ட்டு கேட்கறது இல்லையே வெதர் அந்த அக்யூஸ் வந்து குற்றவாளியா நிரபராதியா. நிரபராதி,
அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த முடிவுக்கு காரணம் வேண்டாம், நம்ம உள்ளே போவேன்னா அது தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் கொண்டு இருக்கணும் இல்லையா, அந்த கொலை செய்திருக்கணும். யார் அது? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீதிமன்றம் தலையிடுவதில்லை. நீதிமன்றத்தை பொறுத்தவரை இந்த வழக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் நம்மளுடைய சட்ட அமைப்பு எப்படி மாற்றப்பட வேண்டும், அந்த வழக்கு க்ளோஸ் ஆகலாம், ஆனால் விசாரணை க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் அழுத்தம் கொடுத்தால்தான் அதற்கு நம்ம சட்ட அமைப்பில் இடமில்லை. ஸோ சிஸ்டமில் ப்ராப்ளம் இருக்குது. ஏதோ ஒரு படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுவார், சிஸ்டம் சரியில்லைன்னு. அது மாதிரி சிஸ்டம் சரியில்லை. இதுதான் இன்றைக்குள்ள நிலைமை. காவல்துறையே இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மற்ற துறைகளில் பள்ளி கல்வியிலையோ மற்ற இடங்கள்லையோ ஆசிரியர் குழந்தைகளிடம் இந்த இது செய்வது பாலியல் வன்முறை செய்வதெல்லாம் ரொம்ப சிறுமிகளில் நடக்குது. அதான் சொல்கிறது. இதற்கெல்லாம் நீங்கள் மூல காரணம் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் தோட மதுரை உயர்நீதிமன்றம் கேட்டுது, மது விற்க வேண்டிய வேலை அரசுக்கு என்ன வேலை, விற்க வேண்டிய அவசியம் என்ன, நாங்கள் ஊக்கப்படுத்தவில்லை மது விற்பதை. நீங்கள் ஊக்கப்படுத்த நீங்கள் தானே விற்கிறீங்க. அதுதான் எனர்ஜி ட்ரிங்க்னு அமைச்சர் முத்துசாமி பேசினார்ல. அப்புறம் நீங்கள் ஊக்கப்படுத்தலைன்னு எப்படி சொல்கிறீங்க? நீங்களே விற்பீங்க, அவன் குடிக்கணும், அது புதுசு புதுசாக பிராண்டெல்லாம் போட்டு ப்ரமோட் பண்ணுவீங்க. அந்த பிராண்டும் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு எல்லாரும் தமிழில் பேர் வைக்கணும்னு முதல்வர் சொல்லுவார், அமைச்சர்கள்லாம் பேசுவாங்க. ஆனால் அந்த டாஸ்மாக் பிராண்டுக்கு மட்டும் இங்கிலீஷில் விதவிதமாக பேர் வைப்பீங்க. அப்போ தான் அந்த குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மதுப்பிரியர்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் அந்த இது இருக்குங்கிறதுக்காக. அப்போ நீங்கள் தான் தூண்டுறீங்க. எப்படி ஒரு கொலை நடக்கும்போது கொலைக்கு தூண்டுதலாக இருந்தார்கள். இப்போ இவங்களுக்கு இந்த நிகிதா என்னை பொறுத்தவரை கொலையை தூண்டியதற்காக அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். கொலை செய்தது அவர்கள் இல்லாமல் இருக்கலாம். அந்த அஜித்குமாரை அடித்து கொலை செய்யுங்கள் என்று அவர் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. விசாரிங்க, அவனுக்கு ஒரு பாடம் கற்பீங்க, அவனுக்கு புத்தி வரணும், இப்படி ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் நார்மல் கோர்ட்ஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த சட்டப்படி என்ன செய்யணுமோ அப்படி செய்யாமல் இப்படி குறுக்கு வழியில் இப்படி போய் ஒரு கொலைக்கு ஒரு காரணமாக இருந்ததற்காக அவர் மேல் வழக்கு பதிவு செய்து கைது செய்யணும். ஏன்னா நிகிதாக்கள் பெருகக்கூடாது, அஜித்குமார்கள் அதிகமாகக்கூடாது என்றால் நிகிதாக்கள் பெருகக்கூடாது. ஆனால் என்ன, நம்மளோட சிஸ்டம் மறுபடியும் ப்ராப்ளம். இந்த நார்மலாக போய் புகார் கொடுத்தா அந்த தூத்துக்குடி டிஎஸ்பி மாதிரி ஆகிடும். பெண் புகார் கொடுத்த இங்கே சென்னையில் நடந்துச்சுல்ல, தாம்பரத்தில் எங்கேயோ அந்த பெண் புகார் கொடுத்து அந்த ஒரு பையன் இது பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த பையன் ஏதோ திமுக நிர்வாகிக்கோ பையனோ இல்லை திமுக நிர்வாகிக்கு வேண்டிய பையனோ, பெண்ணுடைய தகப்பனையும் தந்தையும் போலீஸ் ஸ்டேஷனில் நிர்வாணமாக நிற்க வைத்து அவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த பெண்ணையும் அவமானப்படுத்தி அனுப்பினார்கள் காவல்துறையினர். யாரு? பாதிக்கப்பட்ட பெண். அப்ப யார் போய் தைரியமா போலீஸ் ஸ்டேஷன்ல அப்ப போலீஸ் ஸ்டேஷன் என்றால் குற்றவாளிகளுக்கு பயமே இல்லை தமிழ்நாட்டில், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் பயம். நம்ம போனால் என்ன ஆகும்? ஏற்கனவே பொதுவாக போலீஸ்னாலே ஏன் போலீஸ் எல்லாம் போய் தேவையில்லாமல் அது பெரிய தொந்தரவுங்க, தலைவலிங்க, நம்மளை தான் பிடிச்சி கேள்வி கேட்டுருப்பாங்க. நீங்களே அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து நடந்தால் கூட ஆனால் விபத்து நடந்தவனை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் விடுறதுக்கு யோசனை பண்ணுறாங்க. போனால் நிறைய கேள்வி வரும், நாளைக்கு போலீஸ் என்கொயரி வரும், நம்ம வேலை பாதிக்கப்படும். அப்போ அவன் செத்தா பரவாயில்ல, ஒரு உயிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா அந்த சிஸ்டம் டெஃபிஷியன்சி. இது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குன்னு நான் சொல்லலை, இந்தியா பூரா இருக்கு. அதில் தமிழ்நாட்டில் காவல்துறையுடைய அத்துமீறல் அதிகமாக இருக்கிறது. இந்த அத்துமீறல் ஏன் வருது? ஆட்சியாளர்களுடைய தலையீடு. இப்போ இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தலையிட்டார், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தலையிட்டார் அஜித்குமார் மேட்டரில், ஒரு உதாரணமாக சொல்கிறோம். ஒரு மாண்புமிகு அநேகமாக தலையிட்டிருப்பாரோ என்று தெரிகிறது. எல்லா இடத்துலையும் பாருங்க, ஞானசேகரன் வழக்கில் எடுத்துங்க, மறுபடியும் அங்கே ஒரு மாண்புமிகு சார். இன்னொரு இடத்துல ஒரு இடத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி முக்கியமான வழக்குகளில் பாருங்க, பின்புலத்தில் திமுகவை சேர்ந்தவரோ திமுக ஒரு அமைச்சரோ இல்லை சில அதிகாரிகளோ திமுகவுக்கு வேண்டியவர்களோ, இது நான் இப்போ திமுகன்னு சொல்றதுனால நான் தான் வழக்கமாக சொல்லுது, அதிமுக புனிதமான கட்சின்னு நான் சொல்லலை. அவர்கள் செய்யும் தவறுகளை அவர்கள் செய்தார்கள், அதுக்காக இவர்கள் செய்யும் தவறுகள் நியாயமாகி விடாது.
இதை காமிச்சு அவங்களும் நியாயப்படுத்தக்கூடாது, அதை காமிச்சு இவங்களும் நியாயப்படுத்தக்கூடாது. அந்த வகையில் இந்த வழக்கு வந்து கொஞ்ச நாள்ல நீர்த்து போயிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. மிஞ்சி போனால் நிகிதாவை வந்து ஒரு பலிகடாவாக்கி ஒரு கைது பண்ணி ஒரு 10 நாள்ல பெயிலில் வந்து அந்த அம்மா வெளியில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த அஜித்குமார் மரணம் வந்து அவர் வீட்டுக்கு அந்த அவங்க தம்பிக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஏறக்குறைய அவர்கள் வாயை அடக்கி ஆகிவிட்டது. இதில் எதிர்கட்சிகள் வந்து தங்களுடைய கடமையை சரியாக செய்யவில்லை என்பது என்னுடைய கருத்து. நாளே நீங்கள் அங்கே போய் நின்று இருக்கணும்ல. நான் என்ன சொல்கிறேன், அரசியலுக்காகவாவது நின்று இருக்கணும்ல. மனிதாபிமானத்திற்காக நிற்பது என்பது ஒரு பக்கம், அரசியலுக்காகவாவது அங்கே போய் நின்று இருக்கணுமா இல்லையா? அவர்களுக்கு இப்போ என்னாச்சு, சிபிஐக்கு மாற்றிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ எடப்பாடி வந்து போராட்டம்ங்கிறாரு, சீமான ஒரு போராட்டம், எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. விஜயும் வந்து போய் பார்த்துட்டு வந்துட்டாரு, ரைட்டு 2 லட்சம் ரூபா கொடுத்துட்டு வந்தார், அவரால் முடிஞ்சது செஞ்சுருக்காரு, தப்பில்லை. போராட்டம், நீங்கள் போராட்டம் எதுக்காக பண்ணுவீங்க? மிஞ்சி போனால் சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி போராட்டம் பண்ண போகிறீங்க. சிபிஐக்கு தான் மாற்றிட்டாங்களே, இதுக்கப்புறம் போராட்டம் பண்ணி என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு நிவாரணமும் கொடுத்துட்டாங்க, 5 லட்சம். அந்த பையனுக்கு அரசு வேலை கொடுத்துட்டாங்க. 3 நாளில் நாங்கள் எவ்வளவு வேகமாக செயல்பட்டோம். அப்போது ஒரு உயிரின் விலை இவ்வளோதான் தமிழ்நாட்டில். அஜித்குமாரோட உயிரின் விலை இல்லை அது. அஜித்குமாருடைய மரணத்தினால் ஆட்சிக்கும் வரக்கூடிய கெட்ட பேரு, ஆட்சிக்கு வரக்கூடிய ஆபத்துக்கான விலையை தான் கொடுக்கிறார்கள். அஜித்குமாருடைய மரணத்துக்கான விலை கொடுக்கப்படவில்லை. அந்த அரசு வேலையோ இல்லை வந்து அந்த வீட்டு மனையோ இல்லை 5 லட்சம் பணமோ, அது வந்து அஜித்குமாரோட உயிருக்காக இல்லை. அஜித்குமார் மரணத்தினால் தங்களுக்கு யாரோ ஒரு பெரிய புள்ளி விவிஐபிக்கு வரக்கூடிய அந்த அவப்பெயரை, ஆபத்தை மறைப்பதற்காக இது வந்து கொடுக்கப்படும். கேமோஃப்ளஜின் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, மறைக்கப்படும். அந்த மறைப்புக்காக கொடுக்கப்படும் பணம், அது செலவு. ஆக இது ரொம்ப, அதாவது திமுக காவல்துறையில் முதலில் களை எடுக்க வேண்டும். முதல்ல நீங்கள் காவல்துறையில் வந்து இந்த பாலியல் வன்முறை பண்ணுற ஆய்வாளர், அப்புறம் இந்த கனக மாசத்திரத்தில் கூட போய் பார்த்தீங்கன்னா அந்த திருப்பதி போகிற வழியில் இருக்குது. அங்கே வந்து ஒரு ஏட்டு வந்து பெண்கள் வந்து ஏதோ வந்து புகார் கொடுக்க வராங்க, ஒரு கர்ப்பிணி பெண் உட்பட. அவர்களை தாக்கி இருக்கிறார், கர்ப்பிணி பெண் உட்பட. அதான் நான் சொல்கிறேன், இப்போ மக்களிடையே என்ன ஒரு ஃபீலிங் வந்துடுச்சுன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலான்னு வரும்போது தான் என்ன ஆகுது, இந்த கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம் இதெல்லாம் அதிகமாகுது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிடுறாங்க, போலீஸுக்கு போனால் போலீஸும் வந்து கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணுது, போலீஸும் ரவுடிசம் தான் பண்ணுது, போலீஸில் சில பேர் பாலியல் வன்முறையிலையும் ஈடுபடுறாங்க. இதை ஒரு பயன்படுத்தி கொண்டுனால் நான் ஏன் போலீஸுக்கு போகணும் அப்படின்னு வரும்பொழுது இந்த கட்சி சார்பாக, இயக்கம் சார்பாக, ஜாதி சார்பாக வரக்கூடிய கட்டை பஞ்சாயத்துகள் இதெல்லாம் வந்து அதிகமாகிடுது. அப்புறம் முதல்வரே தான் சொல்லிட்டாரு, we are out of control.